கணிதத்துல இருந்து ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். 4/5 வந்து 8/9. இதுல பெரியது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. பாருங்க, இப்ப என்ன கொடுத்துருக்காங்க? 4/5 அண்டு 8/9. இதுல எப்படி பெரிய நம்பர் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இப்ப பாருங்களேன், இப்போ டினாமினேட்டர்ல இருக்கிற நம்பர் சேமா இருந்தது அப்படின்னா நீங்க ஈஸியா வந்து பெரிய நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இங்க டிஃப்ரெண்டா இருக்கு. இங்க 5 இருக்கு, இங்க 9 இருக்கு. அதனால என்ன பண்ணணும்னா நீங்க சேமா கொண்டு வரணும் டினாமினேட்டர்ல இருக்கிறது மட்டும். அப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா 4 இந்த 5 இருக்கு இல்லையா, இந்த 5ஓட இந்த 9 கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. 9, ஓகேவா? இங்க 8/9 இருக்கா, இந்த 9ஓட இங்க இருக்கிற இந்த 9ஓட இந்த 5 கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. அதாவது இங்க இருக்கிற நம்பர் இங்க மல்டிப்ளை பண்ணுங்க, இங்க இருக்கிற நம்பர் இங்க மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? இங்க டினாமினேட்டர்ல என்ன நம்பர் மல்டிப்ளை பண்றீங்களோ அதையே நியூமரேட்டர்லயே மல்டிப்ளை பண்ணணும். இங்க 9ஆல மல்டிப்ளை பண்றீங்க அப்படின்னா இங்கேயும் 9ஆல, இங்க 5ஆல மல்டிப்ளை பண்றீங்கிறதுனால இங்கேயும் 5ஆலே மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஆஸ் யூஷுவல் மல்டிப்ளேஷன் தான். என்னது? 9 நாள் 36, 9 45 இல்லையா? அடுத்தது 8 5 40, இது 9 5 45. ஓகேவா? ஓகேவா? இப்போ பாருங்களேன், டினாமினேட்டர்ல ஈக்குவலா வந்துச்சு 45 45. இப்ப நீங்க ஈஸியா எது பெரிய நம்பர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 36 40, இதுல எது பெரிய நம்பர்? இதுதான் பெரிய நம்பர். ஓகேவா? இங்க டினாமினேட்டர்ல ஈக்குவலா வந்துச்சு அப்படின்னா நியூமரேட்டர் வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். 40 தான் பெரிய நம்பர். அப்போ இதுதான் பெரிய நம்பர் அப்படின்னா இதுக்கு ஈக்குவலா என்ன நம்பர் எடுத்துக்கிட்டீங்க? 8/9. அப்ப 8/9 தான் பெரிய நம்பர்.